கும்பம் மற்றும் மீன ராசினருக்கான ஒரு அலர்ட் இது. இது வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக பாருங்கள். மெயினாக என்னென்னா, கும்ப ராசியில் செவ்வாய் மற்றும் ராகு காம்பினேஷனில் இருக்குது இப்போது. அது கூடவே வந்து புதன் மற்றும் சுக்கிரன், சூரியன்லாம் வேறு இருக்குது. இது வந்து அவ்வளோ கரெக்டான காம்பினேஷன் வந்து கிடையாது. ஸோ இந்த ராசினர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டம் வந்து அடுத்த ஒரு 30 to 45 டேஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி மீன ராசினர் அவங்களுக்கு வந்து அதுக்கு அடுத்த ஒரு 45 டேஸ் இருக்கு இல்லைங்களா? இப்போ ஒரு 35 டேஸ்க்கு அப்புறம் அடுத்த ஒரு 45 டேஸ் இருக்குங்க. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அப்படி இப்போ பார்க்க போனால் டோட்டலாக ஒரு 90 டேஸ்க்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன பிரச்சனை வரும் அப்படி என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா, வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும், கோவப்படாமல் இருக்கணும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு ஒரு குழப்பம் வரும் உங்கள் லைஃப்பில், ஏதாவது ஒரு குழப்பம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி குடுக்கல் வாங்கலில் பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸில் பிரச்சனை, ஃபேமிலியில் இந்த மாதிரி ஏதாவது வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. இது வந்து பயமுறுத்துகிற போஸ்ட்லாம் கிடையாது, ஒரு எச்சரிக்கை போஸ்ட்டு. நீங்கள் உங்களை வந்து நீங்கள் உங்கள் லைஃப் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுங்கிறதுக்காக ஒரு அக்கறையில் சொல்கிறது தான். பயமுறுத்துகிற போஸ்ட் மட்டும் நினச்சிடாதீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி வந்து ஈரான் மேலே வந்து அமெரிக்கா வந்து போர் தொடுத்துருக்காங்க, இஸ்ரேல்லாம் இருக்கு இல்லைங்களா? இதுக்கெல்லாம் காரணமே இந்த கிரக காம்பினேஷன்ஸ் தான். இது வந்து ஒரு 90 டேஸ்க்கு இருக்க போது இந்த ராசினர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்.